Hello guys, welcome to my channel. Today என்ன பார்க்க போறேன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஃபார் தியரி சப்ஜெக்ட்ஸ்க்காக. நாட் ஒன்லி நான் சிஎம்ஏக்காக மட்டும் நான் போடல, செல்ஃப் ஸ்டடி பண்ற எல்லா பர்சன்ஸ்க்காகவுமே, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இல்ல சிஏ சிஎஸ் ஏசிசி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க, செல்ஃப் ஸ்டடியை ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்காகவுமே இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரி சப்ஜெக்ட்டுக்கு ரூல் நோட் பெஸ்ட்டா அன்ரூல்டு நோட் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ரூல்டு நோட்டோட அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மோர் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் மேப்ஸ், சார்ட், ஃப்ளோ டயக்ராம்ஸ் ஈஸியாக உங்களால் வரைய முடியும். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் விஷுவல் லேர்னிங், அதாவது ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இந்த மைண்ட் மேப்பாலையோ இல்லை சார்ட் ஆலையோ நீங்கள் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் நோட். இப்போ ரூல்டுக்கு ரூல்ல எழுதும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு சீக்கிரமாக எழுத முடியாது, பிகாஸ் அந்த கோட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த கோடுக்குள்ள தான் எழுதணும். அன்ரூல்ல நீங்கள் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக எழுத முடியும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸபிள். நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த நோட்ஸ் மேலே மார்ஜின் போட்டு எழுதலாம், மார்ஜின் போடாமல் எழுதலாம், உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபார் கலரிங். இப்போ நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு அந்த ஃபுல்லாக ஒயிட்டாக எந்த ஒரு கோடும் இல்லாதனால நீங்கள் வந்துட்டு இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுனால, ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னே மிஸி ஹேண்ட் ரைட்டிங் ரிஸ்க் தான். இது எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் நிறைய வாட்டி அன்ரூல்டு நோட் எழுதும் போது ஈவனாகவே இருக்காது. நான் ஸ்டார்டிங்கில் எழுதுனா கீழே போய் முடியும். ஃபர்ஸ்ட் நோட் எழுது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இப்போ கூட எனக்கு பர்ஃபெக்டாக அன்ரூல்டில் எழுத வரல, இப்போ வரைக்கும் எனக்கு வர மாட்டேது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்ட்ரக்சர் நோட். இப்போ நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அது பார்க்கறதுக்கு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஐடியல் ஃபார் லாங் ஆன்சர்ஸ். இப்போ நீங்கள் பிக் பேராகிராஃபோ ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா கரெக்டான அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பேராகிராஃப் எது எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரைட்டிங் ஸ்பீடு. அது லைன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ரொம்ப பார்த்து எழுத வேண்டியதாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கரெக்டாக வரணும், ஈவனாக வரணும். அப்புறமேட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அன்ஈவனாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக நம்ம எழுதுவோம் அன்ரூல்டு நோட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் நோட்டோட அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஆர்கனைஸ்டு. எப்பயுமே ரூல் நோட்டில் நம்ம எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபார் லாங் ஆன்சர்ஸ். நீங்கள் பிக் ஆன்சர்ஸ்ல எழுதும் போது அது கேஸ் லாஸ்ட் அதில் இருக்க நோட்ஸ் எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி இண்டெக்ஸிங், அதாவது நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு கிளியராக உங்களால் வந்து ரூலில் வந்து போட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் ஃபாஸ்ட் ரைட்டிங். அதில் வந்துட்டு கோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ரைட் பண்ண கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் ஃபார் எக்ஸாம் டைமில் வந்து ரீகால் பண்ணுறதுக்கோ ரிவிஷன் பண்ணுறதுக்கோ ரூல்டு நோட்டில் எழுதிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல்டு நோட்டோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லெஸ் ஸ்பேஸ் ஃபார் டயக்ராம். அதில் டயக்ராம் வரைய முடியாது, பிகாஸ் நம்ம எழுதுலேயே அந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ நம்ம டயக்ராம்லாம் அங்கே வந்து வரைய முடியாது, அந்த அளவுக்கு ஃப்ளோ சார்ட்டில் அந்த அளவுக்கு வரைய முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரீ ஃப்ளோ ரைட்டிங். அன்ரூல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணாலும் எழுதுறோம், நம்ம இஷ்டம் தான் அன்ரூல்ல. ரூல்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மார்ஜின்லாம் போட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக நோட் இருக்கிறதுனால நம்மளால வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு எழுத முடியாது. ஸோ லிமிடெட் கலர் யூசேஜ். நம்ம வந்து ஹைலைட்டரோ ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் அது பார்க்க நல்லா இருக்காது. ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணி படிக்கும்போது ரூல்டு நோட்டில் அந்த அளவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஐடியல் சம்மரைசிங். இப்போ நம்ம வந்துட்டு குயிக்காக ரீகால் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம் தான், பட் அது அதே மாதிரி வந்துட்டு சம்மரைஸ் பண்ண முடியாது. அன்ரூல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட் வச்சு நம்ம இஷ்டம் அதில் வந்து அந்த நோட்டில் வந்து நம்ம 4 சைடாக பிரிச்சுட்டு எழுதலாம், நம்ம எப்படிலாம் பிரிச்சுட்டு எழுதலாம் ஒரு பேஜ்லேயே. பட் ரூல்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனா நம்மளால வந்துட்டு ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி நம்மளால எழுதவே முடியாது. ஒரு பேஜில் ஒரு டாபிக்னா அந்த டாபிக் மட்டும் நம்மளால எழுத முடியும். அன்ரூல்டுனா கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே விச் இஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம ரூல்டா அன்ரூல்டா சொல்லிட்டு செக் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு நிறைய தேடி நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ரூல் நோட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நான் நிறைய டயக்ராம், மைண்ட் மேப்பு, நிறைய சின்ன அங்கே எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ரூல்டு நோட்டு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் கலந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயின் நோட்ஸ்க்கு ரூல்டு நோட்டையும் ரிவிஷனுக்காக அன்ரூல்டு நோட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தியரி சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருந்தால் யூ டெஃபினெட்லி கோ ஃபார் த ரூல்டு நோட், பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்சனலாகவே ரூல் நோட் தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அன்ரூல்டு வந்து ரொம்ப டேரக்ட் டாக்ஸேஷனுக்கு அந்த மாதிரி இருக்கிற அன்ரூல்டு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் சப்ஜெக்ட் வந்துட்டு எந்த மாதிரி நோட் போடலாம்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபார் யுவர் தியரி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் இஸ் மை பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.